இடுப்பு வலி முதுகு வலி மட்டும் குணமானால் எனக்கு போதும்ப்பா, அதுதான் எனக்கு உயிரை எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இது தேவை அவசியம். உங்களுக்கு தலையிலேருந்து உங்களுக்கு டோட்டல் லெம்பார் சிஸ்டம் வரைக்கும் லாக் ஆகிடும். ஸோ தண்டுவடம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சியாட்டிக்கா போய் பார்த்திங்கன்னா எலும்பில் போய் மாட்டிருக்கும் இந்த மாதிரி கன்ஜஸ்ட் இடுப்பில். ஸோ ஒரு நரம்பு 2 கால் எப்படின்னா ஒரு நரம்பு டைட்டாக இருக்கும், ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நம்ம தாவி தாவி நடந்துகிட்டு இருப்போம், நமக்கே தெரியாமல். அதுக்கப்புறம் தேய ஆரம்பிச்சிடும். நம்ம தான் அலைன்மெண்ட் இல்லாமல் நடக்கிறோமே. ஸோ சியாட்டிக்காங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஆளை சாட்சி படுக்கையை வச்சிடும். இந்த 2 எக்ஸசைஸ் உங்களுடைய சியாட்டிக்கா ப்ராப்ளத்தை கண்டிப்பாக தூக்கி விட்டுடும். ஒத்த விரல் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு விடம். இடுப்பு வலி, முதுகு வலி, L4 L5, இந்த 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 ஷோல்டர் பெயின், பேக் சைடு வலிக்கிறது, கழுத்தில் ஒரு சர்விக்கல் அந்த ப்ராப்ளம் கூட சரியாயிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியம். எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த இடுப்பு வலி முதுகு வலி மட்டும் குணமானால் எனக்கு போதும்ப்பா, அதுதான் எனக்கு உயிரை எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இது தேவை அவசியம். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் நிறைய உட்காந்து பயணம் பண்ணுறாங்க, உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு சியாட்டிக் அதிலே வந்துடும். சரியான படுக்கிறது கிடையாது, ஸ்ப்ரிங் பெட்டில் படுக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, அவங்களுடைய டோட்டல் சைஸே மாறும்போது L4 L5லேருந்து உங்களுக்கு தலையிலேருந்து உங்களுக்கு டோட்டல் லெம்பார் சிஸ்டம் வரைக்கும் லாக் ஆகிடும். ஸோ தண்டுவடம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய L4 L5 வரைக்கும் டெயில் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியான அந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்கிறேன் போதும். நாம் ஏற்கனவே அதை போட்டிருக்கோம். இருந்தாலும் முதுகு வலி இடுப்பு வலிக்கு வந்து 2 எக்ஸசைஸ், மெயின் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த விரலை எப்படி அழுத்தி பிடிக்கிறதுக்கான விஷயம். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி இமீடியட்டாக போயிடும். ஸோ சியாட்டிக்கா ப்ராப்ளம், இந்த மேஜர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த சாதாரண ரிசல்ட்டாக போயிடும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதுக்கப்புறம் ஒரு ஆயில் போட்டுடணும். இந்த ஆயில் வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னா, கடையில் 2 ஆயில் வாங்க போகிறீங்க. ஒன்று கற்பூராதி தைலம், இன்னொன்று பிண்ட தைலம்னு இருக்கும். நாட்டு மருந்துகளில் கேட்டு 2ஐயும் ஈக்குவல் 100 கிராம் வாங்கி ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் பண்ணி இதமான சூட்டில் அந்த இடுப்பில் தடவுனா போதும். போட்டு மசாஜ்லாம் பண்ண தேவையில்லை. அது ஊடுருவி அங்கே உள்ள மஜ்ஜையை வளர செய்யும். அங்கே நர்வ் சிஸ்டம் ஏதாவது டைட்னஸ் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். சியாட்டிக்கா போய் பார்த்திங்கன்னா எலும்பில் போய் மாட்டிருக்கும் இந்த மாதிரி கன்ஜஸ்ட் இடுப்பில். ஸோ ஒரு நரம்பு 2 கால் எப்படின்னா ஒரு நரம்பு டைட்டாக இருக்கும், ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நம்ம தாவி தாவி நடந்துகிட்டு இருப்போம், நமக்கே தெரியாமல். அதுக்கப்புறம் தேய ஆரம்பிச்சிடும். நம்ம தான் அலைன்மெண்ட் இல்லாமல் நடக்கிறோமே. ஸோ அதனால் என்ன ஆகும், நைட்டு காலில் பட்டு பட்டுன்னு அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் பிளட் சர்க்குலேஷனே போகாது அதுக்கப்புறம். ஏன்னா லாக் ஆகி கம்ப்ரெஸ் ஆகிருக்கும் இந்த சியாட்டிக்கா நரம்பு. ஸோ சியாட்டிக்காங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஆளை சாட்சி படுக்கையை வச்சிடும். ஸோ ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிவிடணும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம இந்த பார்த்துக்கூடிய விஷயம் தான் இந்த ஆயிலெலாம் போட்டு ஊற வச்சுருங்க. அது பாட்டுக்கு அதுவாக ஒரே ஃப்ரீ பண்ணி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ரெகுலர் பண்ணணும், அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த 2 எக்ஸசைஸ் உங்களுடைய சியாட்டிக்கா ப்ராப்ளத்தை கண்டிப்பாக தூக்கி விட்டுடும். ஸோ அப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதான் சிம்பிள். இந்த நடு விரல் இருக்கு இல்லையா, இதை அழுத்தி இப்படி பிடிக்கணும். இதை வந்து கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி பிடிச்சாலே போதும். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த தண்டு வடம் தான் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்கும். இந்த ஒத்த விரல் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு விடம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கையை இந்த அளவுக்கு கூட மேலேருந்து கீழே எடுக்கலாம். அதாவது இந்த நடு முட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வச்சுக்கோங்க. இப்படி வச்சு அழுத்தி மேலே வரைக்கும் அதேமாரி 2 சைடும் பண்ணால் இங்கே சுளுக்கெடுங்க, இங்கே உங்களுக்கு வலி போகும். அப்போது கையை நல்லா அப்படி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து இந்த 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கேப் வச்சு நல்லா அப்படி மேல் வரைக்கும் அப்படியே அமுக்கி அந்த ரிஸ்ட் வரைக்கும் இப்படி கொண்டு போய் விட்டுடுங்க. சூப்பரான இருக்கும். இந்த அழுத்தி பிடிக்கிறது இதிலே பாதி கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். சேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்துக்கோங்க. நேராக அப்படி உட்காந்துக்கோங்க. முக்கியமாக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இது சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், போக வந்துடும், ஐயோ தூக்க முடியாது. இப்படி தூக்கி இப்படி உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கையை இப்படி அழுத்தி பிடிக்கணும். இந்த கையை இப்படி நேராக வச்சுக்கணும். சில பேர் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த கேப்புக்கு வளர்க்குது இப்படி நிற்பாங்க. அது எந்த யூஸ் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இதை அமுக்கும் பொழுது நரம்பு இங்கே வந்து மாட்டியிருக்கும், இல்லை தேய்மானம் இருக்கும், எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க சக்தி உண்டு. இப்படி ஸ்ட்ரைட்டாக. சில பேர் இதை வலிச்சு பயந்துட்டு காலை இப்படி வைப்பாங்க, இந்த காலை கிராஸில் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த காலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நீங்களும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தலையை எப்படி வைக்காமல் இப்படி இருக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் அழுத்தி அப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. இது கொஞ்சம் கஷ்டம் தான், போக வந்துடும். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக இருக்கவங்க அழகாக உட்காந்துருவாங்க. ஸோ
இந்த மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கால் சேம் உட்காரும் போது நம்ம குஷன் இருக்கக்கூடாது, ஃப்ளாட் பெஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்தாலே போதும். ஸோ இது மாதிரி இது 2 நிமிஷம் இந்த 2 நிமிஷம் நம்ம வந்து அழகாக செஞ்சாக்கா போதும். சூப்பர் எக்ஸசைஸ். இதுலேயே பார்த்திங்கன்னா நரம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிரும் ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே. ஸோ நம்ம ரெகுலராக இது நம்ம காலையில் ஈவினிங் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த இடுப்பு வலிங்கிறது யாருக்குமே இருக்காது லேடிஸ்க்கு. இது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே நைட்டு இந்த ஆயில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிண்ட தைலம் ப்ளஸ் கற்பூராதி தைலம் இதெல்லாம் போகும்போது இன்னும் நல்லா ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஸோ இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நின்றுட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கப்பிள்ஸ். எப்படின்னா உங்களை கையை நீங்கள் இப்படி வச்சுக்கணும் சரிங்களா, இப்படி வச்சுட்டு அப்படி சேர்த்து இப்படி கோத்து பிடிச்சிக்கணும். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். இதை அழகாக நின்றுக்கோங்க. நின்றுட்டு நீங்கள் காலை வந்து வி ஷேப்பில் வச்சுக்கணும். காலை வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு இந்த கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேலை சேர்த்துருக்கணும். அதுவும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணணும். நின்றுக்கணும். நான் இப்போ உட்காந்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு நின்றுட்டு தலையை இப்படியே பண்ணாமல் ஸ்ட்ரைட் நல்லா நேராக அப்படி இருக்கட்டும். இந்த கை இப்படி இருக்கணும். சில பேர் இப்படிலாம் நிற்பாங்க, போ கொண்டு வந்துருங்க அப்படி. ஸோ அப்படி என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படி நின்றுட்டு இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேருந்து செவுத்தில் பேக் சைடில் கூட நின்றுக்கலாம். நீங்கள் இப்படி நின்றுக்கோங்க. இப்படி நின்றுட்டு அப்படியே வீட்டில் அப்படியே வாக் பண்ணணும். இந்த இப்படியே நான் வாக் பண்ணலாம். நார்மலாக கால் வச்சு நடங்க. ஆனால் அந்த கையை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கெல்லாம் கீழே இறக்கிற வேண்டாம், வலிக்கு பயந்துட்டு. நல்லா கையை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. அப்படி நல்லா அழகாக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்தீங்கன்னா அந்த பேக் போன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கிறது வந்து இப்படி நல்லா நீங்கள் நடக்கும்போது இப்படி கேப்பு கிடைக்கும். கேப் கடத்து நீங்கள் நடக்கும்போது இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் போடுறீங்க பார்த்தீங்களா, இடுப்பு இப்படி மாறுது இல்லையா, அப்போ எங்கே மாட்டிகிட்டு இருக்கோம் நரம்பு அது வெளில வந்துடும் தானா. ஏன்னா நீங்கள் மேலே கை தூக்கிட்டு இருக்கும்போது உங்களோட இது இப்படி தூக்கியிருக்கோம் எல்லா ஜாயிண்ட்டும். இப்படி தூக்கிட்டு இருக்கும்போது தூக்கி இருக்கும்பொழுது இங்கே மாட்டிகிட்டு இருக்க நரம்பு வந்து நீங்கள் இப்படி நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தானாக இழுத்துரும். இந்த இடுப்பு இங்கே இழுத்துரும், இந்த இடுப்பு இப்படி இழுத்துரும். ஸோ கஞ்சஸ் ஆன நரம்பு வெளியில் வந்துச்சுனாலே உங்களுக்கு பெயின் போயிடும். இதுதான் மேஜர் ஆப்ரேஷனுக்கெல்லாம் தடுத்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது பண்ணாலே போதும். இந்த அழுத்தி பிடிங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் மேலே கையை தூக்கி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கால் வந்து இப்படி போடுற அந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, தி பெஸ்ட். இடுப்பு வலி, முதுகு வலி, L4 L5, இந்த ஷோல்டர் பெயின், பேக் சைடு வலிக்கிறது, கழுத்தில் ஒரு சர்விக்கல் அந்த ப்ராப்ளம் கூட சரியாயிடும். ஸோ இது 2 பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக. இந்த ஆயில் வந்து கற்பூராதி தைலமும் பிண்ட தைலம் நாட்டு மருந்து கடையில் இருக்க வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணி வச்சு பாருங்கள். இது வந்து ஆரம்பத்திலே சரி செஞ்சிடணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த வலியை பொறுத்துக்கிட்டே ஓட்டி உட்காந்து ஒரே இடத்துல மேஜராக ஆன பிறகு உட்காந்து போய் நின்றுட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கும் லேட் ஆகும். ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைன்னு தெரியுது, சரி ஓகே இடுப்பு பிடிக்கிது, அப்போ முன்னாடியே நம்ம அந்த ஆயிலெலாம் போட்டுடணும், இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ காலை மாலை ரொம்ப சிம்பிளாக செஞ்சோம்னா இந்த பிரச்சனை சிம்பிளாக காணாமல் போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த அற்புதமான சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். இது வந்து பல பிரச்சனைகளை தூக்கும். அதனால் இது பல பேருக்கு போய் சென்றடையட்டும். எல்லோரும் கஷ்டப்படுறாங்க இந்த ஒரு விஷயத்தில், சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே. ஸோ இதெல்லாம் காரணம் இது ஒன்று. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இதுக்கெல்லாம் காரணம் கால்சியம் குறைபாடு. ஸோ கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃப்ரூட்ஸ் சம்மந்தம் எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ணி அதையும் சாப்பிட ஆரம்பிங்க. இன்னும் தி பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.